ஹாய் ஆல். நம்ம மெஹந்தி கிளாஸோட நெக்ஸ்ட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் டிசைன். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இதுலயுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் இந்த மாதிரி டபுள் டபுள் லைன்ஸ் வந்து போட்டுட்டு ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே இதுல பெரிய பெரிய ஹம்ஸ் மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு ரிமைனிங் பார்ட்டை வந்து ஃபில் பண்ணிடணும். நெகட்டிவ் ஃபில் பண்ற மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்டர் வந்து டிசைன். இது வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? டபுள் லைன் ட்ரா பண்ணி ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஹம்ஸ் மாதிரி போட்டு இந்த இங்க கீழே ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி. ஓகேவா? ஃப்ளவரோட போட்டுட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து கொடுத்துடணும். ஓகேவா? இதுதான் வந்து டைப் 2. நெக்ஸ்ட் வந்து தேர்ட்
தேர்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே போட்டுட்டு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஓகேவா. அதே மாதிரி இந்த சைடு இதுல வந்து குட்டியா நம்ம வந்து ஃபில்லிங் மாதிரி கொடுத்துக்கணும். குட்டி குட்டியா ஃபில்லிங் மாதிரி ஸோ இது வந்து டைப் 3 ஓகேவா. இதுலயுமே மேல வந்து ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து ஃபினிஷிங்கா வந்து தெரியும். ஸோ ஹம்ஸ் மாதிரி ஓகேவா. தென் ஃபோர்த் ஸோ லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த மாதிரி கர்வ் டிசைன், அப்புறம் இந்த டைரக்ஷன்ல ஓகேவா. இந்த டைரக்ஷன்ல போட்டுட்டு மேல வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் போல்ட் பண்ணிட்டு ஓகேவா. இது மேலேயே ஹம்ஸ் மாதிரி கொடுத்துரும். இது வந்து ஃபோர்த் டைப். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் டைப். ஃபிஃப்த் டைப் பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும் எல்லாமே. ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க.
ஓகேவா. மாதிரி போட்டு சர்க்கிள், உள்ள வந்து சர்க்கிள் மாதிரி. இதுல வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து கொடுத்துடணும். ஸோ இது வந்து ஒரு டைப். இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா. இது வந்து 5th டைப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th. சேம் ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா. இப்போ ஹம்ஸ் மாதிரி போட்டுட்டு இதை வந்து நடுவில் வந்து ரெண்டு லைனா வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி டபுள் லைனா இதை வந்து டாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. டாட் பண்ணிட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி. ஓகே. ஒரு ஹேங்கிங் மாதிரி ஒரு லைன் போட்டு ஒரு டாட் இந்த இதுக்குள்ள ஃபில் பண்ணணும். லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் டாட். இந்த கர்வ் லைனுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்கணும். தென் இதே மாதிரி இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு ஒரு லைன் கொடுத்து கர்வ். ஸோ லைன் கொடுத்து டாட் கர்வ்னு சொல்லியிருக்கேன். டாட் அது ஜஸ்ட் ஒரு ஹேங்கிங் மாடல்ல வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். பார்டர்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 7th டைப். 7th டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் சேம் அந்த நம்ம வந்து அது என்ன கொடுப்போம், ஹம்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு கிராஸ் லைன். ஓகேவா. கிராஸ் லைன் கொடுத்துட்டு அதுல டாட். ஸோ இதுதான் வந்து 7th பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th. 8th வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்.
ஸோ இதுவே நெருக்கமா நம்ம டபுள் லைன்ஸ் போடுவோம்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் கேப் வந்து கம்மியா விட்டு விட்டு வந்து போடணும். இதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? போட்டுட்டு ஹம்ஸ் இது வந்து 8th டைப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9th. பார்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் இந்த லைன் வந்து டிஃப்ரெண்டா, இந்த டைப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், பட் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லைன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இங்கிருந்து இந்த மாதிரி இது ஒரு வந்து டைப். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைப் வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்டருக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேன்சி டிசைனுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து 9th டைப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஸோ ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டு வரலன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிட்டு டாட் வச்சு எடுத்து விட்டுறோம். டாட் மாதிரி வச்சு ஓகேவா? தெரியுதா? இது ஒரு டைப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11th டைப். அதாவது 11th டைப்பும் 12th டைப்பும் நான் இதுல வந்து ரெக்கார்ட் ஆகல. நான் ஸோ வந்து அகைன் சொல்றேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு ஹம்ஸ் தான் போட்டிருக்கேன். ஹம்ஸ் போட்டு எப்படி பண்ணிருப்பேன்னு மட்டும் நான் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த டிசைன் கிடைச்சிடும். அதாவது இப்படி போட்டு இது உள்ள இந்த மாதிரி மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து சரிதான், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன். இது வந்து எப்படின்னா எல்லும் 7ம் பேஸ் பண்ணி எல் டைப் ஒன்று,
7 அதை வந்து ரெண்டையும் ஜாயின் பண்றோம், இன்டர்லாக் பண்ற மாதிரி இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த 12th டைப் வந்து வந்துடும். இதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ஹம்ஸ் ஓகேவா போட்டுட்டு இங்க எல் அதுக்குள்ள லாக் பண்ற மாதிரி 7, நெக்ஸ்ட் எல் 7 பண்ணோம்னா இந்த மாதிரி பார்டர் டிசைன் வந்து கிடைச்சிடும். ஓகேவா இதே தான் எல் 7 எல் 7. ஸோ இதுதான் வந்து 12th டைப். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டோட்டலா 12 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரிமைனிங் டைப்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா ஸோ இதை வந்து போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.